பெரியம்மா முன்னாடி அடிக்கடி நிறைய நாங்கள் கச்சேரி பண்ணும்போது ஒரு நாள் ஒரு அற்புதமான வார்த்தை கேட்டார். என்னென்னா, காலடி முதல் காஞ்சி வரை அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு அப்பா எழுதினாங்க. அது எழுதுனதுக்கு காரணம் என்ன, அதையும் சொல்லிடுறேன். அப்பாவோடு நிறைய பேசுவார். அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஒரு வாட்டி கேட்டார், சுப்பு வந்திருக்கியே, என்ன விசேஷம்? இங்கே கோனேரி குப்பத்தில் கிருஷ்ணனோட அஷ்டமி கோகுலாஷ்டமி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரையும் பாடின்னு இருக்க, எங்களெல்லாம் பாட மாட்டியா? இது பெரியவா கேட்ட வார்த்தை. சாமி நீங்கள் உத்தரவு கொடுத்தா உடனே செய்கிறேன். ஆசீர்வாதம். அப்போ அப்பா எழுதின சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? எங்களெல்லாம் பாட மாட்டேயான்னு கேட்டாங்க இல்லையா பெரியவா, அது அடியெடுத்து கொடுத்ததல்லவா. அப்போ எழுதின சப்ஜெக்ட் தான் காலடி முதல் காஞ்சி வரை. காலடி என்பது ஆதிசங்கரர், நம்பர் 1, ஒன்றான பீடம். காலடி என்பது ஆதிசங்கரர் 1, பீடம் 1. பெரியவா 68, 69, 70, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அப்பாவுடைய தலைப்பு எப்படி வருது? எப்போவுமே ஒரு நிகழ்ச்சிக்குங்க வெற்றி எதுன்னு கேட்டால் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த தலைப்பு. அந்த தலைப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா கருத்துக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணி கற்பனை வந்து கதை நயம் ஓட்டம் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிரும்னு அப்பா சொல்லுவாங்க. அந்த தலைப்பு அப்பா கொடுத்தது காலடி முதல் காஞ்சி வரை அப்படின்னு அப்பா தலைப்பு கொடுத்தாங்க. அதை அவர் முன்னாடியே நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியமான வாய்ப்பு கிடைச்சிது. அதில் ஒரு சம்பவம், சுப்பு நிறைய வாத்தியங்கள் வச்சுட்டுருக்கியே, புல்லாங்குழல் வச்சுக்க மாட்டியா? அப்போ அப்பாவுக்கு என்னென்னா, ஒன்று வைக்காதது அவர் கேட்டுட்டாரே, அது ஒரு குறையாக கேட்குறாரா, வச்சுக்கணும்னு கேட்குறாரா? எல்லா பக்குவமும் உடனேவா வந்துடும்? போக போக தானே வரும், அனுபவத்தை பெற பெறத்தானே வரும். உடனே அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி அதை நாங்கள் வச்சுக்கிறதில்ல, நீங்கள் பெரியவா சொல்லிட்டீங்கன்னா உடனே காஞ்சிபுரத்தில் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வித்வான் கண்டிப்பாக இருப்பார், அவரை கூப்பிட்டு நாங்கள் வச்சுட்டு நாளைக்கு காலடி முதல் காஞ்சி வரை வில்லு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. உடனே அப்பாட்ட அவர் சொல்ல, இல்லை இல்லை, நீ எப்படி பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அப்பா சொல்கிறாங்க, பெரியவா கிட்ட அப்பா சொன்ன வார்த்தை இது, அப்பாவே எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்காங்க, பெரியவா கிட்ட ஒன்று சொல்லிக்கணும், இது வில்லுப்பாட்டு தென்னிந்திய கலை, அதனால் வட இந்திய வாத்தியமான புல்லாங்குழல் வேண்டான்னு நினச்சேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. சொன்னப்புறம் பெரியவா சொன்னது அருள் வாக்கு, நம்ம சொன்னது சாதாரண மேடை வாக்கு. ஆனால் பெரியவா அதுக்கு சொன்னது அருள் வாக்கு. அப்பா என்ன சொல்கிறாங்க, புல்லாங்குழல் நார்த் இந்தியா வாத்தியம்னு நான் வச்சிக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார் அதுக்கு? ஆமாம் ஆமாம், அது கிருஷ்ணனோட வாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாராம். அப்பா அதுக்கு உணர்ந்து அப்பாவுடைய நினைவுகளாக, அப்பாவுடைய அனுபவமாக, அன்று முதல் அப்பா வாழ்நாள் வரை மேடையில் சொன்ன வார்த்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதை கூட இருந்து பார்த்தாள், நான் பத்திரிகை படித்து சொல்லலை, நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியா இங்கே அங்கே என்று திசை தெரிந்தது, பெரியவாளுக்கு கிருஷ்ணனோட வாத்தியம் என்று தெய்வம் தெரிந்தது. மானுடம் திசையை பார்க்கிறது, தெய்வம் தெய்வத்தை பார்க்கிறது. ஆக மனிதர்களே, எல்லாவற்றையும் தெய்வத்தினோட பார்வையில் பார்க்க தெரிந்தவர்கள் மகான்கள், ரிஷிகள். அதை நாம் படித்து கொள்ள வேண்டும் என்று அப்பா சொல்லி, அப்புறம் நாங்கள் நிறைய இடங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் புல்லாங்குழலை அற்புதமாக சேர்த்துண்டு பாடும்போது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷங்க. சமீபத்தில் கூட அந்த காலடி முதல் காஞ்சி வரை ஒரு அருமையான சபாவில் நான் வில்லுப்பாடலாக செய்யும்போது அப்பா எழுதிய பாட்டை அப்பாவும் பாடி நானும் பாடி கலைமகனும் பாடின்னு சொன்னேனே, அப்படி ஒரு பாட்டு. பெரியவா 12 வயசில் நடிக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், கிங்ஜான் நாடகத்தை நடத்தணும்னு சொல்கிறார், சுவாமிநாதன் வேடம் போடணும்னு சொல்கிறார், கிங்ஜானாக நடிக்கணும்னு சொல்கிறார். அப்போ சுவாமிநாதன் உடனே ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னா, அங்கே ஒரு பண்பாடு இருக்குது, அது நம்ம குழந்தைகளுக்கு பாடம். ஆசிரியர் சொல்கிறார், இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். உடனே பெரியவா 12 வயசு குழந்தையாக இருந்தப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழகான ஒரு வார்த்தை, ஆற்றுல கேட்டு சொல்கிறேன் அம்மா அப்பாட்ட என்று சொல்லி அம்மா அப்பாட்ட போய் கேட்குறார். அம்மா நீ வேஷம் போடலான்னு சொல்கிறாங்க, அப்பா நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரிதாரம் யாரும் பூசக்கூடாது, என் மகன் ஆச்சாரமானவன், அதனால் அவனுக்கு நாங்களே தான் அரிதாரம் பூசி என்று
கிங் ஜான் வேடத்தை அருமையாக அந்த மகன் அருமையாக சுவாமிநாதன் ஏற்று நடிக்கிறார். இப்போ எங்கள் வில்லுப்பாட்டு எப்படின்னா, எங்கே பாடணுமோ அங்கே பாடுவோம், எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம். இந்த மிக்சர் கரெக்டாக தெரிஞ்சாலும் வில்லுப்பாட்டோட சக்ஸஸே. எப்படின்னா, நடித்தாரே, பெரியவா கேட்டுருக்கா, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். அடுத்த அப்பா வார்த்தை எப்படி விழுது பாருங்க. கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம், இன்றிவர் படிப்பது இங்கிலீஷு பாடம், நாளை எதிர்பார்த்திருக்குது காமகோடி பீடம். நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தார், உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார். இன்றைக்கும் இந்த பாட்டு அப்படி ஒரு வேதம் போன்ற நாதமாக அப்பா எழுதிய ஒரு அழகான பாடலை உலகம் முழுக்க வணங்குகிறார்கள் என்பது எங்கள் பெருமை அல்ல, ஆச்சாரியால் அனுகிரகித்த பெருமை. இதைத்தான் சங்கீத கலாநிதி எம்எஸ் அம்மா முன்னாடி பாடும்போது அம்மா கொடுத்த வார்த்தை, பெரியவாளோட பாதத்தை கெட்டிமாக பிடிச்சிருக்கேளே, இந்த பக்தியே உங்களை வாழ்த்தும் என்று எம்எஸ் அம்மா அப்பாவையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் வாழ்த்தியதில் வில்லிசையினுடைய மலரும் நினைவுகள் என்றைக்கும் வாசம் உள்ளதாக இருக்கிறதல்லவா. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.